வணக்கம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பூன்சான்ஷுவல் பகுதியில் குழந்தைகளிடம் பேசிய மர்ம நபர் கைது. விண்டத்தூர் கத்திக்குத்து தாக்குதல். தாக்குதலாளியின் சுவிஸ் குடியுரிமை ரத்து செய்யப்படுமா? ஏலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் திட்டத்திற்கு வலைஸ் கிராமத்தில் எதிர்ப்பு. சுவிட்சர்லாந்தின் பிரபல ஸ்டேவி நிறுவனம் திவாலில் இருந்து மீட்பு. சுவிட்சர்லாந்து குற்றவாளிகளின் பாதுகாப்பு தளமாக மாறலாம். போலீஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 மில்லியன் மக்கள் முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் பாதுகாப்பு கடுமையாக பாதிக்கப்படலாம் என கண்டோனல் காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டின் தலைவி கேரின் கெய்சர் ஃப்ரூட்சி எச்சரித்துள்ளார். ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள மக்கள் வாக்கெடுப்பில் இந்த முன்மொழிவு அங்கீகரிக்கப்படின் சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய போலீஸ் தரவுத்தளங்களுக்கான அணுகல் கட்டுப்படுத்தப்படலாம் அல்லது முற்றிலும் நிறுத்தப்படலாம் என அவர் தெரிவித்தார். இவ்வாறு நடந்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள், தீவிரவாதம் மற்றும் மனித கடத்தல் போன்ற சர்வதேச குற்றங்களுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பலவீனமடையும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரித்தார். ஐரோப்பாவின் மத்திய பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட தீவு போல சுவிட்சர்லாந்து மாறக்கூடும். இதனால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இது பாதுகாப்பான தளமாக மாறும் அபாயம் உள்ளது என கரின் கெய்சர் ஃப்ரூட்சி எச்சரித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்புகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானவை என பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சுவிட்சர்லாந்தின் வீட்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக அறியப்பட்ட ஸ்டேவி துணி உலர்த்தி நிறுவனம் திவாலாகும் நிலையில் இருந்து புதிய முதலீட்டாளரால் காப்பாற்றப்பட்டுள்ளது. குடை வடிவில் சுழலும் வெளிப்புற துணி உலர்த்தி அமைப்பாக உலகம் முழுவதும் பிரபலமான ஸ்டேவி 1947ஆம் ஆண்டு விண்டத்தூர் பகுதியைச் சேர்ந்த வால்டர் ஸ்டெய்னர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பின்னர் அவரது பெயரின் அடிப்படையில் ஸ்டேவி என பெயரிடப்பட்ட இந்த தயாரிப்பு சுவிட்சர்லாந்தில் மிகவும் பிரபலமடைந்து அன்றாட பேச்சு வழக்கிலும் இடம்பெறும் அளவுக்கு வளர்ச்சி கண்டது. 1958ஆம் ஆண்டு பிரசல்ஸ் உலக கண்காட்சியில் இந்த தயாரிப்பானது அறிமுகப்படுத்தப்பட்டது. தனது வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் நிறுவனம் சுமார் 120 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் பின்னர் மின்சார துணி உலர்த்தி இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்ததோடு ஆசிய நாடுகளிலிருந்து வந்த குறைந்த விலை போட்டிப் பொருட்களும் நிறுவனத்தின் விற்பனையை பாதித்தன. இதனால் ஸ்டேவி நிறுவனம் 2 முறை திவாலாகும் அபாயத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது லீச்சன்ஸ்டைன் நாட்டைச் சேர்ந்த ரிச்சர்ட் ஏசே நிறுவனம் சூரிச் கண்டோனில் உள்ள சாலன் பகுதியில் தலைமையகம் கொண்டுள்ள இந்த நிறுவன குழுமத்தை வாங்கியுள்ளது. புதிய உரிமையாளரின் முதலீட்டின் மூலம் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய வீட்டு உபயோக பிராண்டுகளில் ஒன்றான ஸ்டேவி மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பென்சல் இன்னரோடன் கண்டோனில் உள்ள ப்ரூலி சாவ் ஹோகர் காஸ்டன் கேபிள் கார் நிலையத்தில் இடம்பெற்ற உடைப்பு திருட்டு முயற்சியில் 10,000 பிராங்குகள் மதிப்பிலான சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் பலவந்தமாக நிலையத்தின் கட்டிடத்துக்குள் நுழைந்ததாக அப்பென்சல் இன்னரோடன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். கட்டிடத்துக்குள் இருந்த பல பெட்டிகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் உடைக்கப்பட்டதாகவும் இதனால் கணிசமான சொத்து சேதம் விளைவிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆரம்ப விசாரணைகளின்படி இந்த முறை திருடர்கள் பணம் எதையும் கைப்பற்ற முடியவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக அப்பென்சல் இன்னரோடன் கண்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சூரிச் கண்டோனில் உள்ள விண்டத்தூர் ரயில் நிலையம் அருகே இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 55 வயதுடைய ஒருவர் காயமடைந்தார். ஞாயிறன்று காலை 7:03 அளவில் பன்ஹோஃப்லட்ஸ் பகுதியில் உள்ள குட்ஸ் முன்பாக மோதல் சம்பவம் இடம்பெற்றதாக விண்டத்தூர் நகர காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவத்துக்கு சென்ற விண்டத்தூர் நகர காவல்துறையினர் முகத்தில் இரத்த காயங்களும் மேற்பரப்பு காயமும் ஏற்பட்ட நிலையில் 55 வயது நபரை கண்டுபிடித்தனர். அவருக்கு சம்பவ இடத்திலேயே விண்டத்தூர் மீட்பு சேவையினர் முதலுதவி சிகிச்சை வழங்கினர். சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர் போலீசார் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்பட்டது. மோதல் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை விண்டத்தூர் நகர காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். வலைஸ் கண்டோனில் உள்ள லோய்க் கிராமத்தில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஸ்டார்லிங் தரை நிலையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக 2 உள்ளூர் மருத்துவர்கள் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்டார்லிங் திட்டத்தின் கீழ் அந்த பகுதியில் சுமார் 40 செயற்கைக்கோள் ஆண்டனாக்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சுகளுக்கு உட்பட நேரிடும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அதேவேளை இந்த நிலையம் பாதுகாப்பு தொடர்பான ஆபத்துகளையும் உருவாக்கக்கூடும் என அவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக யுக்ரைனில் ட்ரோன் தொடர்புகள் உள்ளிட்ட ராணுவ தகவல்
பரிமாற்றங்களில் ஸ்டார்லிங் பயன்படுத்தப்படுவதால் சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் தாக்குதல்களுக்கு இலக்காக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் வாதிடுகின்றனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நகராட்சி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பாதுகாப்பு ஆய்வறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கட்டுமான அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் இந்த திட்டம் தொடர்பாக குறிப்பிடத்தக்க தேசிய பாதுகாப்பு பாதிப்பு எதுவும் கிடையாது என சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசும் தெரிவித்தது. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கும் இரு மருத்துவர்கள் இந்த முடிவுக்கு எதிராக கென்டோ நிர்வாகத்தில் முறையீடு செய்துள்ளனர். தேவையானால் இந்த வழக்கை சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி நீதிமன்றம் வரை கொண்டு செல்ல தயாராக இருப்பதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த திட்டம் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சி, பொதுமக்கள் உடல் நலம் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து சுவிட்சர்லாந்தில் பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. விண்டத்தூர் பகுதியில் கடந்த வாரம் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னர் தாக்குதலாளியின் சுவிட்சர்லாந்து குடியுரிமை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. இந்த தாக்குதலில் 3 காயமடைந்திருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய நெசிப் டேடலர் என்பவர் இயற்கை குடியுரிமை பெற்ற சுவிஸ் பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் செயல் தீவிரவாத தாக்குதல் வகைக்குள் வரக்கூடும் என கருதப்படுவதால் சில அரசியல்வாதிகள் அவரது சுவிஸ் குடியுரிமை ரத்து செய்து சொந்த நாடான துருக்கிக்கு நாடு கடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் சட்ட நிபுணர்களின் விளக்கப்படி இந்த நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள முடியாது. முதலில் குற்றவியல் வழக்கு முழுமையாக முடிவடைந்து நீதிமன்றின் இறுதி மற்றும் சட்டபூர்வமான தீர்ப்பு வெளியாக வேண்டும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதன் பின்னரே நெசிப் டேடலரின் சுவிஸ் குடியுரிமை ரத்து செய்வது குறித்து அதிகாரப்பூர்வ முடிவு எடுக்கலாம் என சட்ட நிபுணர்கள் கோரியுள்ளனர். இந்த விவகாரமானது தற்போது சுவிட்சர்லாந்தில் தேசிய பாதுகாப்பு, குடியேற்ற கொள்கை மற்றும் குடியுரிமை சட்டங்கள் தொடர்பான புதிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியாவில் குழந்தைகள் மீதான பாலியல் குற்ற செயல்களில் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்ட பிரித்தானிய பிரஜை ஒருவரை சுவிட்சர்லாந்திலிருந்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு நாடு கடத்துவதற்கு சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த போதும் கம்போடியாவில் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கென தண்டனை அனுபவித்திருந்தார். சிறை தண்டனை முடித்த பின்னர் அவர் மீண்டும் சுவிட்சர்லாந்து திரும்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுவிட்சர்லாந்து குடியேற்றத்துக்கான மாநில செயலகமான SEM அவரை சொந்த நாடான ஐக்கிய ராஜ்யத்துக்கு நாடு கடத்த உத்தரவிட்டது. ஆனால் அந்த நபர் இந்த முடிவை எதிர்த்து கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றம் மேன்முறையீடு செய்தார். தான் சுவிட்சர்லாந்திலேயே பிறந்து வளர்ந்ததாகவும் வாழ்நாளில் ஒருபோதும் பிரித்தானியாவில் வசித்ததில்லை என்றும் வாதிட்டிருந்தார். எனினும் நீதிமன்றம் SEM எடுத்த முடிவை உறுதிப்படுத்தியது. சுவிட்சர்லாந்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் ஒருபோதும் சுவிஸ் குடியுரிமை பெறவில்லை என்பதால் சட்ட ரீதியாக வெளிநாட்டு பிரஜையாகவே கருதப்படுவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் அந்த நபர் சுவிட்சர்லாந்தின் பொது பாதுகாப்புக்கும் சமூக ஒழுங்குக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளார் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. இந்த தீர்ப்பானது தற்போது சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு குற்றவாளிகள், குடியேற்ற சட்டங்கள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஹோன்சான்ஷுவல் பகுதியில் குழந்தைகளிடம் சந்தேகத்துக்கிடமாக பேசியதாக கூறப்படும் சம்பவம் கடந்த வாரம் பள்ளி மற்றும் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த தனது மகளிடம் அடையாளம் தெரியாத வயது வந்த நபர் ஒருவர் பேசியதாக கவலையடைந்த தாய் ஒருவர் ஆர்கவ் கண்டோனில் போலீசாரிடம் புகார் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து ஹோன்சான்ஷுவல் பகுதியிலிருந்து இதேபோன்ற மேலும் பல தகவல்கள் குறுகிய நேரத்திலேயே கிடைத்துள்ளன. இந்த சம்பவங்கள் குறித்த தகவல்கள் பள்ளியில் வேகமாக பரவியதோடு முழு கிராமத்திலும் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். குழந்தைகள் வழங்கிய குறிப்பான தகவல்களின் அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்தே ஆர்கவ் கண்டோனல் போலீசார் தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இருப்பினும் ஆரம்பத்தில் அந்த மர்ம நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த இயலவில்லை. பின்னர் மே 28ஆம் தேதி வியாழனன்று பிற்பகல் ஓபர்என்ஃபெல்டன் பகுதியிலிருந்து கிடைத்த புதிய தகவல் ஹோன்சான்ஷுவல் சம்பவங்களோடு தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் போது காரில் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் சந்தேக நபர் கைதானார். 31 வயதுடைய சுவிஸ் நபரான அவர் மீது கடுமையான சந்தேகம் இருப்பதாக கூறப்பட்டது. தற்போது அவர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த வழக்கில் லென்ஸ்பூர்க் ஆரவ் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்துள்ளதோடு ஆர்கவ் கண்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swistamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.